Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Lactoking எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேக்குது மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு பேசுனதெல்லாம் சத்தமா கேக்குது. 50 பைசா கொடுத்தா கடையிலே Lactoking வாங்கலாம் தானே யோசிக்கிறீங்க. என்னதான் நம்ம கடையில வாங்கினாலும் வீட்ல செய்யற மாதிரி வருமா? அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து வீட்ல செய்ய போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை சூடு பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் தேன். இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தேனை வந்து நம்ம சூடு பண்ணும்போது அதோட மருத்துவ குணங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சத்துக்காக சேர்க்கல, அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்காகவும் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் சேர்த்துக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி முட்டாய் பண்ணுறதுக்கு வந்து கார்ன் சிரப் இல்லை வந்து குளுக்கோஸ் சிரப் சேர்த்துப்பாங்க. அது வந்து நம்ம ஊரில் அவ்வளோ சுலபமாக கிடைக்காததுனால நான் வந்து தேன் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து கார்ன் சிரப் கிடைக்கும் அப்படின்னா, குளுக்கோஸ் சிரப் கிடைக்கும் அப்படின்னா தேனுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அந்த குளுக்கோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து கலந்து விட்டால் போதும். கலந்து விடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது. ரொம்ப கலந்து விடும்போது என்ன ஆகும்னா அந்த சர்க்கரை வந்து அந்த ஓரங்களில் தங்கிரும். அப்படின்னா ஈஸியாக கிறிஸ்டலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ரொம்ப கலந்து விடாமல் அந்த சர்க்கரை வந்து ஓரங்களில் படாமல் நம்ம பார்த்துக்கணும். அதிகமான சூடில் வச்சிடாதீங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால மிதமான சூடில் இருக்கட்டும். இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து பக்கத்துலேயே தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம சேர்க்கும் போது லைட்டாக இந்த மாதிரி உடையிற பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததும் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அன்சால்டட் பட்டர். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா கரிஞ்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், மில்க்மேட். பொதுவாக வந்து நம்ம க்ரீம் தான் சேர்த்துப்போம். ஆனால் போன வாட்டி நான் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, க்ரீம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு பதிலாக என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க், மில்க்மேட் இருக்கும்ல அது. ஒருவேளை உங்ககிட்ட க்ரீம் இருக்குது அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து குறைவான சூடில் வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கம்மியான சூடில் வச்சுட்டு நம்ம இதை வந்து வேக வைக்கணும். நான் வந்து காமிக்கிறேன் அதோட பதத்தை எப்படி செக் பண்ணுறதுன்னு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்க்கும்போது இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த லாக்டோக்கிங் மாதிரி இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும், ஆனால் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போது கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் அந்த தண்ணியில் ஒரு லைன் மாதிரி நீளமாக போட்டோம் அப்படின்னா அதை எடுத்து உடைக்கிற பதம் வரணும். அப்போ தான் வந்து லாக்டோக்கிங் மாதிரி உடையிற பதத்தில் இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த லாக்டோக்கிங்லாம் வாயில் போட்டதும் அப்படி கடக்கு முடுக்குன்னு நம்ம கடிக்கலாம்ல, அந்த மாதிரி பதம் வேணும்னா இந்த மாதிரி உடையிற பதத்தில் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் வந்து அப்படி நீளமாக நான் ஊற்றி வைக்க போகிறேன். இப்போது இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போதும் அழகாக வரும். நம்ம பிளேட்டில் வச்சுருந்தது வந்து வேணும்னா லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சும்மா வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா நுணைச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷைன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரியும் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, இதை வந்து லைட்டாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு உடனே ஒரு கத்தி வச்சு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிடணும். இப்போது இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரி அப்படியே ஸ்மூத் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ போகிறப்போ வரப்போலாம் ஒன்று ஒன்று சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா நம்மளால் பீஸ் போட முடியாது, உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வெளியே வைக்காமல் ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா ஏதாச்சும் வச்சு சுற்றி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து காற்று பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒட்டுற மாதிரி இருக்கும்.
நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உடைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பீஸாக வரணும். இப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த லாக்டோக்கிங் பதத்தில் இருக்கும். டடா, நம்மளோட முட்டாயெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக ரெடியாக இருக்குது. அதோட சவுண்டு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இதோட பதம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.